போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு டெஸ்ட் பிளான் இல்லை ஸ்டடி பிளான் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெய்டு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணுறோம். இந்த பிளான் பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணி ஓனாக படித்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஸ்டடி பிளான் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, சரிங்களா? அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த பிளானை யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு 50 டேஸ் பிளான் வரும், 60 டேஸ் பிளான் வரும், 45 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய பிளான் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுவும் வந்து எதுக்காக அப்படின்னா, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார், இன்னும் எந்த ப்ராக்டிஸுமே பண்ணலை சார் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளானை டச் பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு பிளான் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களா, அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதில் என்ன பெண்டிங் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது மட்டும்தான் முக்கியம். சார் நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல சார், புதுசாக படிக்க போகிறேன், ஒரு பிளான் இருந்தால் நான் வந்து அதை படிச்சுட்டு நான் எழுத போகிறேன், முடியுமா சார்? கண்டிப்பாக உங்களால் முடியும், அச்சீவ் பண்ணலாம். 50 டேஸ் இருக்குது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் போடுங்க, சரியா? முடியாதுன்னு இல்லை, உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுங்க, சரியா? படிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம், ஏன் 24 மணி நேரம் முடிஞ்ச எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்து படிங்க. அச்சீவ் பண்ண முடியும், முடியாதுன்னு கிடையாது. ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம், சரியா? இல்லை சார் நான் இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார் ஆனால் எந்த டெஸ்ட்டும் எழுதலை. இன்னொரு கேட்டகரி ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் சார், கொஞ்சமாக படிச்சிருக்கேன், வேறு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரியல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல. ஒரு பிளான் இருந்தால் நான் அந்த ஒரு 50 டேஸ் வெறித்தனமாக நான் வந்து படிக்கணும். நான் வந்து எப்படி வந்து ஒரு குரூப் 2க்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி வந்து ரிவைஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வரக்கூடிய 50 டேஸையும் நான் வந்து ரிலைஸ் பண்ணணும். அங்கே தான் மிஸ் பண்ணிட்டேன், இங்கே நான் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு 150க்கு ப்ளஸ் 180 ப்ளஸ் மேலே இருந்தால் தான் நான் வந்து கன்ஃபார்ம் ஆகும், வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படின்னு வெறித்தனமாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, சரியா? இது இந்த பிளான் இல்லை, எந்த பிளானும் சரி, எதுவுமே இது வரைக்கும் நான் வந்து பிளான் பண்ணி படிக்கல சார். ஒரு இது முடிச்சிருக்கேன், இது முடிக்கல, இது எழுதி பார்த்துருக்கேன், இது டெஸ்ட் எழுதியிருக்கேன், எழுதல அப்படின்னு எதுவுமே ஐடியா இல்லாதவங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், ரிவிஷனே நான் பண்ண கிடையாது, சரியா? ரிவிஷனுக்கான டெஸ்ட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருக்கேன், நான் ஒரு வாட்டி நான் வேற எங்கேயாவது படிச்சிருக்கேன், ஒரு ரிவிஷன் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வேற ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா மல்டிபிள் ரிவிஷன், சரியா? ரிப்பீட்டட் ரிவிஷன் கண்டிப்பாக வேணும். 2 ரிவிஷன், 3 ரிவிஷன், 4 ரிவிஷன், எத்தனை ரிவிஷன் பண்ண முடியுமோ அத்தனை ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த பிளான் பிடிஎஃப்பும் டெலிகிராமில் தரேன், சரியா? இது வந்து ஒரு பெய்டு டெஸ்ட் சீரியஸாக, ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸாக நம்முடைய ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ தான் நம்ம வந்து நடத்த போகிறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? எப்போ வேணாலும் எழுதலாம். இன்னைக்கு தான் சார் எழுதணும் அப்படின்னு எந்த டேட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 6வது, நான் இப்போ போயிட்டு 6வது வந்து நீங்கள் வந்து 5ஆம் தேதி தான் சார் எழுதணும், அது வரைக்கும் 6வது ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா உடனே இம்மிடியட்டாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த டெஸ்ட் வேணாலையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா சார்? 6வது தமிழ் போய் எழுதணும் சார், 10வது தமிழ் எழுதணும் சார், 10வது தமிழ் இருக்கும், 12வது தமிழ் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். 12வது தமிழில் போயிட்டு நீங்கள் படித்து அதுக்கான டெஸ்ட் வந்து எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் 6வது டெஸ்ட் எழுதினாலும் சரி, ஓகே. மேக்ஸில் வந்து சார் நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் சம் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஷின்ஸ் வேணும், ஸோ இருக்கும். நீங்கள் போயிட்டு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ஜிஎஸும். ஜிஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக பிரிச்சிருக்கும். ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ் அப்படின்னு இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 2-3 செட்டு, ஓகேவா? அதே மாதிரி பாலிட்டிக்கு 2-3 செட்டு, அந்த மாதிரி பிரிச்சிருப்போம். அதுக்கு செட் ஆஃப் லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அந்த லெசன்ஸ்லேருந்து எடுப்போம், சரிங்களா? 100% சிலபஸை கவர் பண்ணி என்னென்னலாம் லெசன்ஸ் வந்து நம்ம வந்து பள்ளிப்பாடத்தில் நீங்கள் கவர் பண்ணணுமோ அது இருக்குது. இப்போ போயிட்டு நீங்கள் வேறு எதுவும் நிறையா அது இது அங்கங்கே நீங்கள் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் வித் த சிலபஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாடத்தில் இருக்கிறத ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், சரிங்களா? அதை வந்து முடிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இது, ஓகே? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் இங்கே இல்லை, புக்ஸ் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். 6வது அதுவும் ஒவ்வொரு டேர்ம் வைஸும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். 3 இயலுக்கு, அதாவது ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டேர்முக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். மேக்ஸில் ஒரு டாப்பிக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழும் ஜிஎஸும் 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது 25 விட அதிகமாகவும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்பர்ஸ்க்கு அப்படிங்கிற ஒரு கவுண்ட்காக நம்ம சொல்கிறேன். இந்த மாதிரி டோட்டலாக வந்து ஒரு 8000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த டைமில் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதுவே பெரிய டைம் எடுத்துக்கும். பட் உங்களுக்கு வந்து செலக்டிவாக நீங்கள் எந்தெந்த டெஸ்ட்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே எழுதலாம் சார். 6th டேர்ம் 1 டேர்ம் 2 எழுதுறதுக்கு பதிலாக ஒரு 6th ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் எழுதலாம்னா எழுதலாம், அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் அதை கூட எழுதினாலும் ஓகே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணும்,
படித்தவங்க வந்து டெய்லியுமே ஒரே நாளைக்கு 6வது ஃபஸ்ட் டைம் எழுதுவாங்க, செகண்ட் டைம் எழுதுவாங்க. அதனால் வந்து இந்த டெஸ்ட் வந்து ஒரு பெரிய கவுண்ட்டாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷனுக்கு இருக்கிறதுனால வந்து பெரிய கவுண்ட்டாக தெரியாது. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து இந்த எந்த டெஸ்ட் வேணாலும் நீங்கள் வந்து பிக் பண்ணி எழுதிட்டு இருக்கலாம். பட் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும், டெய்லியும் ப்ராக்டிஸ் இருக்கும், டெய்லியும் வந்து நீங்கள் எழுதிட்டே இருப்பீங்க. அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப்பே பண்ண முடியாது. உங்களால் அப்படி பண்ண முடியும், அந்த 50 நாளையும் அப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் சார் அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி வேஸ்ட், உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு, உழைப்பும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஓகேவா? யூட்டிலைஸ் பண்ண 100% நான் கவர் பண்ணுறேன் சார், படிக்கிறேன் சார், ரிவைஸ் பண்ணுறேன் சார், டெஸ்ட் எழுதுறேன் சார் அப்படின்னு என்னால் 100% பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதுக்குள்ளே வாங்க. சரியா? ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகுமே தவிர மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ டெஸ்ட் கொடுத்தாலும் அப்படியே இருக்கும். 2 டெஸ்ட் எழுதிங்க, அது அப்படியே இருக்கும், சும்மா இருக்கும். கடைசி நேரத்தில் போயிட்டு எழுதுற வேண்டிய எத்தனை போய் எழுத போகிறீங்க? அப்புறம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா? ஓகே. இல்லை இவ்வளோ எழுதி பார்க்கணுன்னு அவங்க எழுதி பார்த்தா தான் எனக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஆனால் எத்தனையும் எழுதுங்க. இல்லை உங்களுக்கு செலக்டிவே எழுதுங்க, இல்லை ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கூட எழுதிட்டு போங்க, இல்லை ரிவிஷன் டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டு போங்க. இதில் இருக்கும் பிளானில் பார்த்தீங்கன்னா தெரியும். 6, 7, 8 முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு திருப்புதல் தேர்வு. என்னால் இவ்வளோ தான் சார் எழுத முடியும், இவ்வளோ தான் சார் நான் படிச்சிருக்கேன், எனக்கு படிக்க தான் டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதுவும் போங்க. 9, 10 ரிவிஷன் இருக்கும். சரியா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். 6ஆம் வகுப்பு திருப்புதல், 7ஆம் வகுப்பு திருப்புதல், 8ஆம் வகுப்பு திருப்புதல், 9ஆம் வகுப்பு திருப்புதல், 10ஆம் வகுப்பு திருப்புதல், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கும். மல்டிபிள் ரிவிஷன் இருக்கும். சரியா? நிறைய இருக்கும். அப்போ படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, எந்த இதுலையும் மிஸ் ஆகாது. மேக்ஸிமம் டெய்லியும் டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. டாபிக் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லியும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 15 கொஸ்டின் 25 கொஸ்டின் டெய்லியும் ப்ராக்டிஸில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். சரியா? அதே மாதிரி மேக்ஸும் சரி, ஜிஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் பிரித்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது இல்லாமல் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேயும் ரிவிஷன் இருக்கும். பாலிட்டி ஃபுல்லாக ரிவிஷன், ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவிஷன், யூனிட் 8 ஃபுல்லாக ரிவிஷன், யூனிட் 9 ஃபுல்லாக ரிவிஷன், மேக்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன், எக்ஸ்ட்ரா மறுபடியும். சரிங்களா? எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும், 3 டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சின்ன சின்ன டெஸ்ட்டாக யூனிட் வைஸ் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 8000 கொஸ்டின்ஸ் கிட்ட பயிற்சி செய்ய போகிறீங்க. ஓகே? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் ரிப்பீட் ஆகும். ஓகே? அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். டேட் எங்கேயும் மென்ஷன் பண்ண கிடையாது. இன்றைக்கே 2 டெஸ்ட் எழுதுறீங்க சார், படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா எழுதிட்டு போங்க. இல்லை நீங்கள் பிக் பண்ணி 10வது டெஸ்ட் எழுதுனாலும் எழுதுங்க, 2வது டெஸ்ட் எழுதுனாலும் எழுதிக்கோங்க. சரியா? அது உங்களுடைய கன்வீனியன்ட். பட் ஒரு பிளானுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க. உங்களுடைய மார்க்ஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கேயே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பிளானை பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணல. ஆல்ரெடி படிக்கிறது ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதை பண்ணணும். நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம், இந்த போர்ஷன்லாம் முடிச்சிட்டோம், இதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்கல, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. படிக்காத புதிய லெசன்ஸை வந்து எடுத்து அதில் இந்த டெஸ்ட் பிளானில் இருந்துச்சுன்னா அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் படிச்சது இருக்கும், அதெல்லாம் குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து போய்க்கோங்க. சரியா? எப்படி உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் இந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? அதனால் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே? எத்தனை ப்ராக்டிஸ் வேணாலும் நீங்கள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அதியமான் ஆப்லேயோ வெப்சைட்லேயோ நடக்கும். இல்லை இந்த நம்பர் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கோ இல்லை 9994359181 நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரியஸ்க்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1250 அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். புதுசாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுறவங்கள ஆப்பில் சில ஆஃபர்ஸ் இருந்து இருக்கும் 1 or 2 டேஸ்க்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 30% வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. எப்பயுமே இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க அந்த ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு பெய்ட் டெஸ்ட் சீரியஸ் தான். சரிங்களா? இதில் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம். அவங்களே என்ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி டெஸ்ட் எழுதணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருவாங்க. அதை பாருங்கள். சரியா? பிளான் பிடிஎஃப் இருக்கும், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த பிளானை வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் அனுப்புகிறேன். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை அதிலே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.